ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேவரட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு ஐட்டம். கருவேப்பிலை மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு. உடம்புக்கு ரொம்ப இம்யூனிட்டியும் கொடுக்கும். மழை காலங்களில் இதை அடிக்கடி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது கருவேப்பிலை மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 3 சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3-4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்னதாக இஞ்சி துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு, 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போது 1/4 கப்பு அளவுக்கு துருவின தேங்காய், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாமே டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், நல்ல வாசனை வர வரையும் வதக்கினாவே போதும். இது எல்லாமே கிச்சனில் இருக்கிற ஸ்பைசஸை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டியும் கொடுக்கும் உடம்புக்கு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே நல்லா இதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம வதக்கின கடாயிலேயே ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மிளகு குழம்பை ஸ்பெசிஃபிக்காக நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு கூடவே தான் விட்டுக்கணும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இதில் கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் போடலாம், அது குழம்போடு கரைஞ்சிடும். இதில் 1 கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக எலுமிச்சைப்பழம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி நிறைய போடக்கூடாது, போட்டால் ஃப்ளேவர் மாறி போயிடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டு போட்ட உடனே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை மிளகு குழம்பு தயாராகிடுச்சு. இப்போது மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கரெக்டான திக்கான கன்சிஸ்டன்ஸில் வந்திருக்கு. இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பை மழை காலத்தில் வாரத்துக்கு ஒரு வாட்டி வச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். இந்த குழம்புக்கு கரெக்டான காம்பினேஷன் கூட்டு, பொரியல், அவியல் இது எல்லாத்தையோடையும் சாப்பிட்டுக்கலாம். அதை விட ரொம்ப சிம்பிளாக ஒரு வடாமும் அப்பளமும் பொரித்து சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேவரட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டான ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள், ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.